இன்றைக்கி என்னோடய மேமாக்கு பர்த்டே. சித்திக்கு. இவங்களை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கேரளாவில். என்னோட 2வது மாமியார் இவங்க சித்தி, மேமான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இன்றைக்கி அவங்களோட பர்த்டே. எனக்கு வந்துட்டு எல்லா மாமியாரும் நல்ல மாமியாராக அமைஞ்சிட்டாங்க. இவங்க ரொம்ப என்னை பொண்ணு போல் பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் முகம் சுழிச்சதே கிடையாது எந்த இடத்துலையும். இப்போ வரைக்கும் நான் ப்ரெக்னென்சி டெலிவரி அந்த டைமில் தான் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அப்படி பார்த்துப்பாங்க என்னை. அவங்க சொல்லுவாங்க, அவங்க மாமியார் கிட்ட அவங்க பட்ட கஷ்டம் என் மருமகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி நடத்துவாங்க. ஒரு மாமியார் போலவே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே போல் அவங்க வீட்டில் இருக்கலாம். அந்த அளவுக்கு மாமியார் இவங்க. ஒரு குறை கூட சொல்ல மாட்டாங்க. முகமே சுழிக்க மாட்டாங்க. வா அப்படி சொல்லுவாங்க. எப்பவுமே சிரிச்ச முகத்தோடவே இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இவங்கள மட்டும் இல்லை, மற்ற மாமியார் எல்லாரையுமே பிடிக்கும். இவங்க எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் நீங்கள். ஏன்னா நான் எப்போவுமே அவங்க வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ணுறேன்னா அவங்க சொன்னாங்க, நாங்கள் சாகிற வரைக்கும் நீ எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளோ வருஷம் வேணாலும் என் வீட்டில் நீங்கள் இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஒரு வாட்டி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இந்த காலத்தில் யார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் வேணாலும் நீ என் வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணப்போ ஒவ்வொன்றுத்தையும் எனக்கு பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்கும் நல்லா இருந்து அவங்க வீட்டுக்கு போகல. ப்ரெக்னென்சி டெலிவரி அந்த மாதிரி தான் நான் போனேன். அவங்க தான் என்னை அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எல்லா மாமியாரும் அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்காகவே ஏன்னா நான் தமிழ் இல்லையா, அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஸ்வீட். எனக்கு அவங்க பர்த்டே முடிஞ்சால் விஷ் பண்ணுங்கள் எல்லோரும்.